லைஃப்பில் ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மிக சாதாரணமான ஒரு எதிர்பார்ப்பு. நம்மளுடைய கரியர் அப்கிரேட் ஆகுது அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய வே ஆஃப் லிவிங் அப்கிரேட் ஆகுது அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய என்டையர் லைஃப் ஸ்டைலே அப்கிரேட் ஆகுது அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருப்போம். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்கிரேட் ஆச்சா இல்லையா? நம்மளுடைய இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சினாரியோ நடந்துச்சு. இப்போ அதே சினாரியோ நடக்குது. இந்த சினாரியோ நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்? பெட்டராக ஹேண்டில் பண்ணனா? கரெக்டாக கையாண்டனா? இதெல்லாம் வச்சு இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு எமோஷனல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, யூஸ்வலாக என்னோட பார்க்கிங் ஸ்லாட்டில் காரை பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக் பண்ணுற மாதிரி சில காசு அப்பப்போ நிற்கும். கூப்பிட்டு அதுக்கப்புறம் எடுக்க சொல்லுவேன், அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவேன். பட் இன்றைக்கி நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அதே சினாரியோ நடந்துச்சு. இன்னொருத்தவங்க பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு முன்னாடி என் காரை நான் பார்க் பண்ணிட்டேன். அவங்க என்னை கூப்பிட்டு எடுக்க சொன்னாங்க. எடுக்கும்போது சாரி கேட்டு எடுத்தேன். ஆனால் அவங்க என்னை திட்டாங்க. கொஞ்சம் ரூடாக பேசுனாங்க, ஹார்ஷாக பேசுனாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். ஓகே, நாட் அ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் த பர்சன். கொஞ்சம் இன்னும் பெட்டராக பேசியிருந்திருக்கலாம், கொஞ்சம் கரெக்டாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருந்திருக்கலாம். நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சினாரியோவை அந்த பர்சனை விட நான் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு. இது தற்பெருமைக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. என்னோடய எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னொரு விஷயம், எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அது முட்டாள்தனமும் கூட. அண்ட் த திங்ஸ் ஆர் த காஸ் தட் யூ ஆர் ஹேவிங் தட் டசன்ட் டிஃபைன் யூ. உன்னுடைய வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் தட் டசன்ட் டிஃபைன் யூ. உன்னுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங், நீ என்ன லாங்குவேஜில் பேசுகிற, தட் டசன்ட் டிஃபைன் யூ. தென் வாட் மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்னா, ஹவ் யூ ஆர் ட்ரீட்டிங் த பீப்புள். சக மனுஷனை நீ எப்படி ட்ரீட் பண்ணுற அப்படிங்கிறது தான் உன்னுடைய கேரக்டர்ஸ்லேருந்து உன்னுடைய டெஃபினேஷனே இருக்குது. ஹவ் யூ ஆர் ட்ரீட்டிங் த பீப்புள் தட் மேட்டர்ஸ் அ லாட் அப்படிங்கிறது தான். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இதில் பிவோட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது.